ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜு அதை சுற்றி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற கான்செப்டை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட முந்தைய காணொளியில் பார்த்துருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சார்ஜு, அந்த சார்ஜை சுற்றி ஒரு சர்டன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலோட அளவு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்ற பாயிண்டில் தான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இங்கே ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சிம்பிளாக சொன்னால் ரெண்டு பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சேம் பொட்டன்ஷியல். எனக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே சமமாக இருக்கும். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், க்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னா ஒரு சென்ட்ரா ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்யூன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சார்ஜை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் பார்ட், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை என்ன பண்ணுறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ABCDEFGHன்னு இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, நான் எந்த பாயிண்டில் போய் நான் செக் பண்ணாலுமே அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். நார்மல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, என்னதுன்னா பெர்பெண்டிகுலர், செங்குத்தாக நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 90 டிகிரியாக இருக்கும். எதுக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுன்ற கண்டிஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கணும், நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் சர்ஃபேஸுக்கு செங்குத்தாக இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த 2 டயக்ராம் ஜஸ்ட் லுக் அட் தீஸ் 2 டயக்ராம்ஸ். இந்த 2 டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும் அடுத்ததில் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா ஃபார் பாயிண்ட் சார்ஜ் இங்கே வின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஃபார் ஈக்குவேஷன் என்னது, V is equal to K into Q/R. Kன்றது என்னது, இட் இஸ் நத்திங் பட் 1/4πε0 நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. என்னோடய ஃபார்முலாவில் கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், 1/4πε0ன்றது என்னது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. அப்போ V is equal to K into Q/R. இது என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா எனக்கு தெரியும். இப்போ இது எதுக்குன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் காரணமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிடைக்கும் அப்படின்றத ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த V is equal to K into QR ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தியிருக்கேன். சரி, இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் R is சேம். Rன்றது என்னது, இங்கே ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இதில் ஈக்குவேஷன் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா V is equal to K into Q/R கொடுத்துருக்கீங்க. இதில் இந்த Rன்னு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா டேர்ம், இது என்னது, இட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் த சார்ஜ். நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சார்ஜுக்கும் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் இடப்பட்ட தொலை தூரத்தை தான் நான் என்ன சொல்கிறேன், Rன்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்ன அர்த்தம், இந்த Vன்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ K into Q/Rன்றது எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எனக்கு Kன்றது என்னது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ அதில் மாறுறதுக்கு சான்ஸு கிடையாது, அப்போ மாறாது. ரெண்டாவது விஷயம் எனக்கு என்னது, என்னோடய சார்ஜ் Qன்றது நான் கன்சிடர் பண்ணியது ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ Q என்னது எனக்கு கான்ஸ்டன்ட்டு. அப்போ இந்த ரெண்டுமே மாறாது. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனக்கு மாறணும்னா எது மாறினா தான் மாற முடியும், என்னோடய டிஸ்டன்ஸ் மாறினா தான் மாற முடியும். ஆனால் நான் இங்கே என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன், ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஈக்வி பொட்டன்ஷியல்ன்ற அர்த்தம் இருக்குன்னா அங்கே என்ன சமமாக இருந்திருக்கணும், ஆல்ரெடி எனக்கு என்னது, என்னோடய Kன்னு சொல்லக்கூடிய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டும் சரி, என்னோடய Qன்னு சொல்லக்கூடிய சார்ஜும் சரி, ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அது மாறாது. சரியா, இப்போ எது மட்டும் தான் மாறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது, எனக்கு Rன்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மாறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்தால் என்னோட R எப்படி இருந்திருக்கணும், R is சேம். Rன்ற வேல்யூ எனக்கு எப்படி இருந்திருக்கணும், கண்டிப்பான முறையில் சேமாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அது என்னன்னு சொல்ல முடியும், ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்றத நான் சொல்ல முடியும்.
அடுத்த பாயிண்ட் வாங்க. நான் நார்மலாக ஒரு பாயிண்ட் சார்ஜை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே எனக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கும். அது என்ன சொல்கிறீங்க, ஒர்க் டன் சொல்லி சொல்கிறீங்க. அது ஃப்ரம் பாயிண்ட் A to B அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன், நான் மூவ் பண்ணுறேன்னா அது என்ன சொல்லியிருப்பீங்க, அந்த ஒர்க் டனுக்கு அது பேர் என்ன சொல்லியிருப்பீங்க, ஒர்க் டன் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. சரியா? அந்த ஒர்க் டனுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும், அது Q into V. இதுதான் நமக்கு ஜென்ரல் இருக்கக்கூடிய ஃபார்முலா. அதை நீங்கள் இங்கே ரெண்டு கண்டிஷன், ஃபைனல் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட்னு சொல்கிறப்ப வந்து Q காமனாக வெளியே எடுத்துடுறீங்க, V of B minus V of A பொட்டன்ஷியலை வச்சு ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் எனக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் சரி, அது ஏன்னு சரி இருக்கலாம், இல்லை பியாக இருக்கலாம், இல்லை சியாக இருக்கலாம், எஃப்ஆ இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், எந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணாலுமே, என்னோட கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாலுமே அது எனக்கு எப்படி தான் இருக்க போகுது, சேமாக தான் இருக்க போகுது. அதான் V of B is equal to V of A. அப்போ இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் டன் எப்படி இருக்கும், ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம சேம் பொட்டன்ஷியல் தான். அதுதான் இவ்வளோ விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டோம். நம்ம என்னது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சிம்பிளாக ஒரு பாயிண்டில் சொல்கிறோம், என்னது சேம் பொட்டன்ஷியல். Where the potential is same at all the points on the equipotential surface. நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சர்ஃபேஸில் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்க போகுது, சேமாக இருக்க போகுது. அதாவது சேம் பொட்டன்ஷியல் ஒரே இடத்துல முடித்தோம். சரி, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நம்ம சொன்னது என்னது, ஃபார் equipotential surface electric field lines are perpendicular to the point on the surface. நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு எனக்கு எப்படி இருக்கும், பெர்பண்டிகுலராக. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்காங்க, ஜஸ்ட் கன்சிடர் அ ஒயர். இது ஒரு ஒயர் கன்சிடர் பண்ணிக்கிங்க. சரியா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஒயர். சரியா? இந்த ஒயரில் எனக்கு என்ன இருக்கும், சார்ஜஸ் வில் ட்ராவல். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு சார்ஜஸ் நமக்கு கன்சிடர் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். இங்கே எனக்கு பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு பெர்பண்டிகுலர். இது எனக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, என்னோடய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு இது எப்படி இருக்குது, பெர்பண்டிகுலர் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி நான் சர்ஃபேஸ் எந்த ஒரு சர்ஃபேஸ் அதில் அதான் சொன்னேன், ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட் வேணாலும் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்றப்ப எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே அந்த பாயிண்ட்டுக்கு இந்த சார்ஜ்லேருந்து வெளியேறக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், பெர்பண்டிகுலராக இருக்கும். கண்டிப்பான முறையில் எப்படி இருக்கும், பெர்பண்டிகுலராக இருக்கும். அப்படின்ற பாயிண்ட் தான் இங்கே என்ன பண்ணிங்கன்னா ரிலேட் பண்ணிக்காங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு என்னது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்ஃபேஸ் எதை சுற்றி, ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட்டை எடுத்து நான் ஸ்டடி பண்ணாலுமே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் நம்ம சொன்னது ப்ராப்பர்ட்டிஸில் சொல்கிறப்ப என்னது, ஸோ சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஒர்க் டன் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க, 0வாக இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும்.